இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்து உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தி துளிகள். மீண்டும் மற்றொரு செய்தி துளிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சாவு விவகாரத்தில் தாய் தந்தையை இழந்த குழந்தைகளுக்கு வைப்பு நிதியாக 5 லட்சம் வைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். மேலும் அவர்களின் படிப்பு செலவையும் அரசே ஏற்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு மற்றும் நெட் தேர்வு ரத்து உள்ளிட்ட விவகாரங்கள் நாடு முழுவதும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் மத்திய அரசுக்கு கடும் நெருக்கடி ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் நீட் நெட் உள்ளிட்ட தேர்வுகளில் முறைகேடு செய்தால் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் 1 கோடி வரை அபராதம் விதிக்கும் சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. ரூபாய் 1 கோடி வரை அபராதம் விதிக்கும் சட்டம் அமலுக்கு கொண்டுவரப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே இது தொடர்பான சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் தற்போது அமலுக்கு வந்துள்ளது. நடிகர் விஜய்க்கு சீமான் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அதில் சாமானியர்களின் சரித்திரத்தை மாற்ற அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள எனதருமை தம்பி என புகழ்ந்துள்ளார். அதேபோல தினகரனும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சட்டசபைக்கு அதிமுக உறுப்பினர்கள் இன்று கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். விஷச்சாராய சம்பவம் குறித்து உடனே விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். அத்துடன் வெளிநடப்பும் செய்தனர். கள்ளச்சாராய இறப்பு சம்பவத்தில் திமுக அரசை கண்டித்து திருச்சியில் தடையை மீறி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட 100 பேர் கைது செய்யப்பட்டனர். +2 துணைத் தேர்வுக்கு 25ஆம் தேதி நுழைவுச்சீட்டு வழங்கப்படுவதாக தேர்வுத்துறை இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். விஷச்சாராய மரணங்கள் குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அளித்துள்ள விளக்கம் முற்றிலும் ஏற்க முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 3500 சதுர அடி வரை குடியிருப்பு கட்டிடங்களுக்கு இனி அனுமதி தேவையில்லை. ஆனால் விதிகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக மாறி மாறி ஆட்சி செய்யும் அரசாங்கங்களே மக்களை மதுகுடிக்க வைக்கிறார்கள் என நடிகர் சூர்யா வேதனை தெரிவித்துள்ளார். அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியத்தில் பதிவு செய்துள்ள 1000 பெண் அல்லது திருநங்கை டிரைவர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கும் செலவில் 1 லட்சம் மானியமாக வழங்கப்படும் என அமைச்சர் CB கணேசன் அறிவித்துள்ளார். மத்திய மண்டலத்துக்குட்பட்ட 9 மாவட்டங்களில் கடந்த 6 மாதத்தில் மது விற்ற வழக்கில் 17,000 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1,45,000 லிட்டர் மது வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புற பகுதிகளில் நில உரிமை உடைய நலிவுற்ற மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தனி வீடு கட்டிக்கொள்ள மானியம் வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவித்துள்ளார். இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தது உங்கள் தகவல் தளத்தில் இன்றைய செய்தி துளிகள். மற்றொரு துளிகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாம். Audio Jungle.